மழை குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சற்றே வேகம் எடுத்திருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டரில் இருந்து தற்போது 12 கிலோமீட்டராக அதிகரித்திருக்கிறது. இது குறித்த தற்போதைய விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். சடையாண்டி, இப்போ அதனுடைய வேகம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இனி அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும்? நிச்சயமா காயத்ரி, தற்பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது திரிகோணமலைக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. அது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மெல்ல மெல்ல தமிழ்நாடு கடலோர பகுதியை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும் பொழுது பூமத்திய ரேகையை கடக்கும் பொழுது 30 கிலோமீட்டர் வேகத்திலும், அதனை தொடர்ந்து 18 கிலோமீட்டர் வேகத்திலும், பின்பு 10 கிலோமீட்டராக அதனுடைய வேகம் மெல்ல 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 குறையதான் ஆரம்பித்தது. தற்பொழுது அந்த இலங்கை நிலப்பரப்பை கடக்கும் பொழுது அதனுடைய வேகம் சற்று அதிகரித்திருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள். 10 கிலோமீட்டர்ல இருந்து 12 கிலோமீட்டராக உயர்ந்திருக்கிறது. அந்த இலங்கை நிலப்பரப்பை கடந்து தமிழ்நாடு நிலப்பரப்பை நோக்கி வரும் பொழுது அதனுடைய வேகம் சற்று மேலும் அதிகரிக்கும் என்றுதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம்ம தமிழ்நாடு கடலோர பகுதிக்கும் அந்த புயல் செல்லக்கூடிய பாதைக்கும் இடையே கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அதனுடைய வேகம் மெல்ல மெல்ல அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது 12 கிலோமீட்டர் வேகம் என்பது 15 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் என வேகம் அதிகரிப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அது தமிழ்நாடு கடலோர பகுதிக்கு மிக அருகாமையில் வரும் பொழுது தரைக்காற்றினுடைய வேகம் சற்று அதிகமாக இருக்கும். 30 கிலோமீட்டர்ல இருந்து 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வீசும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காயத்ரி, மழை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வேகம் எடுத்திருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். நன்றி சடையாண்டி.